ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். இன்றைக்கான விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னுடைய ஃபுல் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறேன்னா, வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாதம் செஞ்சு இன்றைக்கி ஒரு 4-5 வகையான காயெல்லாம் போட்டு சமைக்கலான்னுட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். பருப்பு இந்த மாதிரி சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் பருப்பு அதிகமாக போட்டு வேக வச்சுருந்தேன்னா 2 டைம் போட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்குவேன். ஏன்னா ஒரே டைமில் கடைஞ்சேன்னா பருப்பு ரொம்ப நைஸாக ஆகாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. பருப்பு எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்தளவுக்கு சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 டைம் இந்த மாதிரி போட்டு கடைஞ்சி எடுத்துக்குவேன். ஒரு சைடில் வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இதை ஃப்ரை பண்ணி வறுத்துக்கலாம். அந்த சைடில் சாம்பார் செஞ்சிடலான்னுட்டு குக்கர் வச்சாச்சு. 7:30 ஆகிடுச்சு. பையனுக்கு ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பெரிய பையனுக்கு வெண்டைக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். 8 o'clock ஆகிறதுக்குள்ளே வெண்டைக்காய் பொரியல் சாதம் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் தாளித்து விட்டான்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். பையனுக்கு டீ கொடுத்து பெட் காஃபி கொடுத்தோன்னா அவன் எழுந்துக்குவார். எழுந்துட்டு அவர் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னடா இது ஸ்கூல் போகிற பையனை 7:30க்கு எழுப்பிட்டுருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? படிக்கிற விஷயத்தில் கரெக்டாக பிக்கப் ஆகிடுவார். நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டார். ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பார். அதனால் அவர் நல்லா படிக்கிறாருன்றதுக்காக அவரை நான் எந்த ப்ரெஷரும் பண்ணுறதில்ல. அவர் போக்கிலே விட்டுடுறது. அவர் பொறுமையாக எழுந்து 7:30க்கு மேலே ரெடியாகி அவர் ஸ்கூல் கிளம்பிடுவார். பையனுக்கு காஃபி கொடுத்துட்டு கேஸ் பற்ற வச்சா அது எங்கே எரியுது, கேஸ் காலி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேர்க்கு வச்சுருந்தேன். இன்னொரு கேஸ் எடுத்துகிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தேன். டைம் 8:30 கிட்ட ஆகிட்டு இருந்துச்சு. இன்னும் சாம்பார் மட்டும்தான் செய்யணும். நான் இன்றைக்கி செஞ்ச சாம்பார் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு, நியூக்கல், கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி ஒரு சாம்பார் செஞ்சுருந்தேன். எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பார் செஞ்சோன்னா சாம்பார் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லா காயும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆஃப் பாயில் ஆகிருக்கணும். அந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே போட்டோன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடுறதால கத்திரிக்காய் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் லாஸ்ட்டில் மசாலா போட்டுக்கலாம். நான் இந்த சாம்பார் மசாலாவை நம்பி தான் சாம்பாரே செய்வேன். ஏன்னா சாம்பார் மசாலா போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக என் சின்ன பையன் எழுந்துட்டான். அவன் எழுந்தானா அவரை தூக்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும். ஒரு 10 நிமிஷம் தூக்கி வச்சுக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தோன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக நார்மல் மூடுக்கு வந்துடுவார். அவருக்கு டீ எப்படி ஹீட் பண்ணுறேன் பாருங்கள். சாப்பாடு வச்சுருக்கேன் அந்த சைடு. ஒலை கொதிக்கும் போது அதில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே குடிப்பார். ஃபைனலாக நான் செஞ்ச சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. டைம் 8:40 கிட்ட ஆகிடுச்சு. மார்னிங் டைமில் மட்டும் நான் ஊட்டி அமுச்சிடுவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆகுதா நேற்று ஸ்லோவாக சாப்பிடுவாருன்னுட்டு நான் ஊட்டி அமுச்சிடுவேன். லஞ்சில் அவரே சாப்பிட்ருவார். ஈவினிங் டைம்லேயும் அவரே சாப்பிட்ருவார். மார்னிங் டைம் மட்டும் நம்ம ஊட்டினா தான் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடுவாருன்னுட்டு ஊட்டி அமுச்சிடுறது. இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டாரு. இல்லைனா ஒரு 10 நிமிஷமாவது டைம் எடுத்துக்குவார். நான் மார்னிங் என்ன செய்கிறேனோ அதையே லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். நான் மார்னிங் டிஃபன்லாம் செய்கிறது இல்லை. நைட்டில் செப்பரேட்டாக டிஃபன் செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா மார்னிங்கில் எனக்கு அந்தளவுக்கு டைம் இருக்கிறதில்ல. அதனால் ஒரே ஐட்டம் செஞ்சு கொடுத்துருவேன் நான். 5:30லேருந்து 9 o'clock வரைக்கும் நம்ம செஞ்சது வேலை கிடையாதுங்க. இப்போ பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள், அந்த வீடு அந்த நிலமையில இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த அர்ஜென்ட்டில் நம்ம எதை எங்கே வைக்கிறோன்றதே தெரியறதில்ல. நம்ம மாற்றி மாற்றி ரெடி பண்ணிவிடுவோம். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ற அந்த ப்ரெஷர்லேயே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிறதால வீடு பாருங்கள் எந்த அளவுக்கு கலைஞ்சு கிடக்கு. இனிமேல் தான் இதை இப்போ கிளியர் பண்ணுற வேலையே அடுத்தது தான். நைட்லேயே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் காலையில் செய்யவே ஆரம்பிப்பேன். அப்படி செஞ்சும் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு பாருங்கள். துணியை காய வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு துணி காய வச்சு முடித்தோடனே டைம் 11:30 கிட்ட ஆகிடுச்சு. எங்கள் சின்ன பையனை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவர் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. காலேஜ்னால் எங்கன்னா பால்வாடிக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் இயர் அவரை ப்ரீகேஜியில் சேர்த்துலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பால்வாடியில் விட்டுட்டுலாம் வர்றதில்லை. 1 hour கிட்ட அவர் கூடயே இருந்து பார்த்துட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் போகும்போது அழுதுகிட்டே இருப்பார். இப்போயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாருன்னா கொஞ்சம் அழமாட்டாருன்றதுக்காக கூடயே இருந்து கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பசங்க கூட நல்லா மிங்கிள் ஆக மாட்டார். இப்போ ஓகே சூப்பராக விளையாடுறான். அங்கே விளையாடி முடித்தோடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு நல்லா தூங்கிடுவார்.
ஒரு 1 தூங்கினாருன்னா 4 வரைக்கும் தூங்கிட்டு இருப்பார். வீடியோ பார்க்குற உங்களுக்கு தான் டாடா பாய் சொல்லி ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்ருக்காரு. பால்வாடிக்கு போயிட்டு வந்த உடனே தூங்க வச்சுருவேன். அப்போ தான் என்னுடைய பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியும். இப்போ பாருங்கள் மார்னிங் வந்து எப்படி இருந்துச்சு வீடு, இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன்னுட்டு. இந்த மாதிரி தாங்க டெய்லி என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு தான் இது. ரெகுலராக ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா பின்னாடியே இன்னொரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா லேடிஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இருக்காங்கன்றதுக்காக வந்து வீட்டில் சும்மா இருக்காங்கன்றதெல்லாம் கிடையாது. வீட்டில் வந்து சம்பளமே வாங்காத சும்மா வேலை செஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட சண்டே டைமில் ரெஸ்ட் இருக்கும். ஆனால் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சண்டே கூட ரெஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு தெரியுங்களா, மற்ற டே விட சண்டே தான் வந்து ஒர்க் அதிகமாகவே இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. பையன் தூங்குற அந்த கேப்பில் தான் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிக்க முடியும். நான் குளிச்சுட்டு வந்து என்னுடைய வீடியோ எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.